ஒரு 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 ஒரே ஒரு டவுட்டு தான். அங்கேருந்து சர்வேக்கள் இல்லையோன்னோ ஒரு நீதிபதியாவது யார் இந்த திட்டம் கொடுத்தது? RSS சொல்லி நடக்குதா? இவ்வளவு அவருக்கு ஒரு பதற்றம், துடிப்பு, பக்தி வெறி இதெல்லாம் இருக்குமானால் மிகச்சிறந்த ஒரு வழி இருக்கு. ஏற்கனவே ரவிக்குமார்லாம் இப்படி இருக்குமோ நான் மட்டும் ஏன் கூடாது என்று காவி துணியை போட்டுக்கிட்டு போங்க. அதை ஏத்த விடாம தடுத்தாங்கன்னா கைதாகி ஜெயிலுக்கு போங்க. இருக்க போற அந்த 4.5 வருஷம் இருக்கு இல்லையா, அதுல நான் ஒரு எக்ஸலன்ஸ் காட்டணும், சனாதன தர்மத்தை மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை, அந்த உத்வேகத்தை இந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்திருக்கு. சனாதன தர்மம் அவங்களை நீதிபதியாக்கிடுச்சு. நீங்கள் நீதிபதியா? நீங்க எவ்வளவு அநியாயமா இருக்கு இதெல்லாம். ஒரு இஸ்லாமியரும் நீதிபதியா இருக்கலாம். அந்த இஸ்லாமிய நீதிபதி நான் குரானை மனதில் வைத்துக் கொண்டு நீதிபதியாக இருப்பேன் என்று சொன்னாலோ இதே சாதாரண. ரொம்ப மனசுலேன்னு சொல்றேன். எனக்கு இன்னும் ஒரு 4.5 வருஷம் சர்வீஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கு பண்ண பதவி எண்ணிக்கலாம் பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு சிரித்தது கருடா சௌக்கியமா. நீங்கள் RSS BJP-னுடைய அவங்க தோல்ல உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த நம்பிக்கையில தான் நீங்க என்ன பண்றீங்க? என்னடா பண்ணிடுவ, நீ இம்பீச் பண்ணிடுவியா, வேலையை விட்டு நீக்கிடுவா, நான் 4.5 வருஷம் இதுல தான் இருப்பேன் என்று சவால் விடுறாரு அவர். நீ நீதிமன்றத்துல உன் இருக்கையில இருந்து இறங்கி வெளியில வந்து கார்ல ஏறிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு வழக்கை நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் எங்கேயும் பேசுவது, அதில் ஒரு சார்பை வளர்ப்பது, அதில் ஆள் சேர்ப்பது, இதற்கெல்லாம் உனக்கு உரிமையே கிடையாது. நீதிபதி ஸ்ரீமதி அவங்க முன்னிலையில் ஒரு வழக்கு வருது. அதாவது மார்த்தாண்டம் பக்கத்துல பைங்குளம் அப்படின்ற பகுதியை சார்ந்த ஒரு நபர் வந்து இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை ஒற்றி அது சட்டப்படி எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு காவல்துறையை தன்னோட மனுவில் வந்து சொல்லிருக்கிறாங்க. அப்போ அவர் பதிவிடுகிறார். அதற்கு அங்க வந்து நகைக்கடை வச்சிருக்கிற ஒரு நகைக்கடையினுடைய ஓனர் பாஜகவை சார்ந்த சுரேஷ்குமார் வந்து அவருடைய 16 வயது மகளினுடைய புகைப்படத்தை எடுத்து போட்டு கால் கேர்ள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மிக மோசமாக சித்தரித்து ஒரு பதிவை வந்து போடுறாரு. இவ்வளவு நாள் 3ஆம் தேதியில இருந்து ஜெயிலில் இருக்கிறாரு, பேசிய வார்த்தைகள்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு போக்சோ வழக்கில் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டவரை இப்படி விட்டுருக்குறாங்க. ஸ்ரீமதிங்கிறது ஒரு பெண்ணோட பேர் தானே. ஒரு அம்மா, ஒரு பெண்ணுக்கு எப்படி மனசு வந்துச்சு? மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் அரசியல் சட்ட நோக்கில் திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் நீதிபதிகள் நியமனமும் என்னும் தலைப்பில் சட்ட கருத்தரங்கம் நடைபெறுகிறது. தலைமை மீதா பாண்டியன் அவர்கள், கருத்துரையாளர்கள் வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன், மேனாள் நீதிபதி திரு து அரிப்பரந்தாமன் அவர்கள். வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி. இடம் ஹோட்டல் லா விவாந்தா அரங்கம், மாட்டுத்தாவணி அருகில், மதுரை. அனுமதி இலவசம். அனைவரும் வாருங்கள். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் தியாகு அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள், நடவடிக்கைகள்னு கடந்த வாரத்தில் நிறைய சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்குது. அது குறித்து தான் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த நேர்காணல். ஒரு 6 நாளைக்கு முன்னாடி, சில தினங்களுக்கு முன்னாடி தாரா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு சார்பாக ஒரு விழா சென்னையில் நடைபெறுகிறது. அந்த விழாவில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் வந்து பங்கேற்கிறாரு. பங்கேற்று அதில் ஒரு அட்டையால் செய்யப்பட்ட ஒரு தூணில், அதாவது அந்த மலையில் உள்ள சர்வே தூண் போல, சிக்கந்தர் தர்காவிற்கு அருகில் உள்ள அந்த சர்வே தூண் போல ஒரு தூணை வந்து வச்சு அந்த தூணில் நீதிபதி தீபம் ஏற்றியிருக்கிறார். தீபம் ஏற்றுவது மட்டுமில்லாமல் நீதிபதி மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அந்த அட்டையால் செய்யப்பட்ட அந்த தூணை காட்டி ஒரே ஒரு டவுட்டு தான், அங்கே இருக்கிறது சர்வேக்கள் இல்லையோன்னோ அப்படின்னு கேள்வி எழுப்பி சிரிக்கிறாரு. அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து ஆர்ப்பரிக்கிறது. ஒரே ஒரு டவுட்டு தான், அங்கேருந்து சர்வேக்கள் இல்லையோன்னோ. நீதிபதியினுடைய இந்த கருத்து, இந்த செயல், இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன தோழர்? இது ஒரு சட்டத்திற்கு உட்பட்ட செயல்தானா? எங்கு பார்த்தாலும் தமிழ்நாடு முழுவதும் எங்கு எதற்கு போனாலும் திருப்பரங்குன்றத்தை நினைவுபடுத்துவது, திருப்பரங்குன்றத்தை சொல்லி ஒரு அரசியல் செய்வது. நான்லாம் என்ன பார்க்குறேன்னா, பாஜக சார்பில் அல்லது பாஜக ஆதரவாளர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து கலந்து கொள்ளும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக இந்து விரோத கட்சின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. அதுக்கு சான்று திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் அப்படி நடந்து போச்சுல்ல.
என்ன நடந்து போச்சு? திருப்பரங்குன்றத்தில் அவங்க நினைச்ச இடத்துல அது தீபத்தூண்ல நீதிமன்ற உத்தரவுப்படி ஏற்ற முடியல. இந்த பிரச்சனை வந்துருச்சு. இப்ப தெளிவாக நம்ம தோழர் வாஞ்சிநாதன், மற்ற வழக்கறிஞர்கள், மதச்சார்பற்ற சக்திகள், மதுரையில அந்த நல்லிணக்க கூட்டமைப்பு எல்லோருமே என்ன நிரூபிச்சாங்கன்னா, தீபத்தூணே இல்லை. தீபத்தூணே இல்லாத போது அதை தீபத்தூண் என்று ஒரு பெயர் சூட்டி ஏற்றுகிற முயற்சி, அதுக்கான வடிவமைப்பு கூட இல்லைன்னு சொல்லியாச்சு. அது ஒரு அளவைக்கல், ஒரு சர்வே ஸ்டோன். இதுக்கான பழைய ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் நீதிமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயம். ஒரு நீதிபதி உண்மையிலேயே உண்மையை கண்டறிவதில் அக்கறை கொண்டிருந்தால் இதற்கான அகழ்வாராய்ச்சி துறையோ அல்லது அறநிலையத்துறையோ அல்லது தொன்மை சின்னங்களை பாதுகாப்பதற்கான துறைகளோ அல்லது வரலாற்று வல்லுநர்களோ அவங்கள்ட்ட இதை விட்டு அல்லது ஒரு குழு அமைத்து, அது என்னதான் கல், அது எங்கே, அதுக்கு எதுக்கு அங்கே இருக்கு, ரெண்டாவது அதுக்கு போகிற வழி என்பது மசூதிக்குள்ளே போகணும்னா அதெல்லாம் சிக்கல் வருமேங்கிற ஒரு கவலையோடு, இல்லது எல்லா தரப்பையும் கூட்டி பேசுங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை, எத்தனையோ வழிகள் இருக்கு, அதை விடுத்து தானே நேரில் போய் நான் அதை பார்க்குறேங்கிறதும் உடனடியாக இதை நிறைவேற்றணும்னு சொல்கிறதும், 2 படி ஏறி போனேன் நான் மசூதி வழியாகத்தான் போனேன் என்னங்கிறதும், ரெண்டாவது அது தீபத்தூணா இல்லையா, கார்த்திகை தீபமா இல்லையா என்பதை விட இது ஒரு சொத்து பிரச்சனை, எனவே நாங்கள் கோயிலோட சொத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கு, அதுக்காக உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்றதும், இது பூராவுமே வரம்பி மீறி நடந்து கொள்ளுகிறார் இந்த நீதிபதி என்பதற்கான சான்றுகள். அதுக்கு மேற்கொண்டு இதில் மேல்முறையீடு செய்யும் போது அந்த நீதிபதிகளும் இதுக்கு சாதகமா இருக்கிறாங்க. ரைட். இப்ப இதை எங்கு பார்த்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும், நினைவுபடுத்தணும். என்ன நினைவுபடுத்தணும்? திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் என்று நாங்கள் நம்புகிற ஒரு இடத்தில் தீபம் ஏற்ற விடாமல், உண்மையில தீபம் ஏற்ற மறுக்கிறதுங்கிறது அந்த கோயில் நிர்வாகம் தான், அதுக்கு ஒன்றும் கட்சிக்கோ அரசாங்கத்துக்கோ சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த மாதிரி அரசாங்கமும் அந்த அதிகாரிகளும் தடுக்கிறாங்க. இதுக்கு திமுக பொறுப்பு. ஏனென்றால் அவர்கள் இந்து விரோத கட்சி, இந்த பரப்புரையை நாடு பூரா செய்ய நினைக்கிறாங்க. அதனால தான் நீங்க சொன்ன அந்த சென்னை நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, அங்க விளக்கேற்றுவதற்கு ஒரு அட்டை தூண் அமைக்கும் போது எந்த சாயல்ல அமைக்கிறாங்கன்னா, எந்த தூண் தொடர்பாக, அளவைக்குள் தொடர்பாக அவர்கள் இந்த வழக்கு நடைபெறுகிறதோ, எதை தீபத்தூண் என்று பொய்யாக கற்பித்து விளக்கேற்ற சொல்லுகிறாரோ சாமிநாதன், அதே சாயல்ல அட்டையில செஞ்சு கொண்டது வைக்கிறாங்க. யார் இந்த திட்டம் கொடுத்தது? சாமிநாதன் சொல்லி நடக்குதா, RSS சொல்லி நடக்குதா? ஆக அந்த இடத்துல இப்படியே வைக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? இவ்வளவு சர்ச்சைக்குரிய ஒன்றை. ரைட்டு. ஏற்கனவே மயிலாடுதுறையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார், இந்த இடத்துலையும் என்னால் தீபம் ஏற்ற முடியவில்லை அப்படின்னு. ஸோ அதனால் அப்படி இங்கே தீபம் ஏற்ற வைக்கலாம் அப்படின்னு ஏற்ற வைத்திருப்பார்களா? தெளிவாக ஒன்று சொல்கிறேன். GR சுவாமிநாதன் ஒரு பக்தராக இருந்து இந்த தீபத்தூண் ஏற்றணும்னு ரவிக்குமார் நம்புவதை போல அவரு நம்பி, ஏன்னா அவருடைய கடந்த காலம் நிகழ்காலம்லாம் இருக்குல்ல, அவர் ரொம்ப முனைப்போடு கூடிய உறுப்பினர். அது போன முறையே நம்ம பேட்டியிலேயே இந்த சான்று கொடுத்தோம். அவர் என்ன சொன்னாரு, நான் காரியகர்த்தாங்கிறார் பாருங்க. அப்படி காரியகர்த்தான்னா அவரால் இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இதை நிறைவேற்ற முடியலை. ஏன்னா இவருடைய நியாயமற்ற விருப்பங்களுக்கு, மதவெறி சார்ந்த விருப்பங்களுக்கு அரசு ஒத்துழைக்க மறுக்குது, அதிகாரிகள் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கெல்லாம் போகுது. இவர் நினைச்ச உடனே நான் 2 மணிக்கு உத்தரவு கொடுப்பேன், 5 மணிக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்றதுக்கோ, அல்லது நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு படையை நீங்க இவங்களோட போய் ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்றதோ, தனிப்பட்ட முறையில் அவரே அந்த இடத்திற்கு போய் பார்வையிடுவது, யாரும் என்னோட வராதிங்கிறது, அப்புறம் ஏன் வராமல் இருந்தீங்கன்னு கேட்கறது, இவ்வளவு அவருக்கு ஒரு பதற்றம், துடிப்பு, பக்தி வெறி இதெல்லாம் இருக்குமானால் மிகச்சிறந்த ஒரு வழி இருக்கு. அவர் பதவியை விட்டு விலகி, நான் இந்த பதவியில் உட்கார்ந்து கொண்டு என் மத கடமைகளை, என் தர்மம் சார்ந்த கடமைகளை நிறைவேற்ற முடியலை, எனவே நான் அந்த பதவியை விட்டு விலகிறேன். ஏற்கனவே ரவிக்குமார்லாம் இப்படி இருக்குமோ, நான் மட்டும் ஏன் கூடாது என்று காவி துணியை போட்டுக்கிட்டு போங்க, போய் ஏற்றுங்க.
அதை ஏற்ற விடாம தடுத்தாங்கன்னா தடுக்கட்டும், கைதாகி ஜெயிலுக்கு போக. ஏன் இதையெல்லாம் செய்யாம நீதி பதவியும் வேணும், அதற்குரிய படை பரிவாரங்களும் வேணும், அதற்குரிய மதிப்பு எல்லாம் வேணும். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சட்டப்படியான கடமையை ஆற்றுவதற்கு பதில் சனாதன கடனை நிறைவேற்றி கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், இது எப்படி நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்லாம் இதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை அவங்க கொடுத்த ஆர்டிஐயில் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் அது வந்து ஒரு சர்வே ஸ்டோனு அப்படின்னு கடந்த கால சான்று, தற்பொழுது கொடுக்கப்பட்ட சான்று எல்லாத்தையும் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறாங்க. அப்போ அந்த மெரிட்டுக்குள்ளே வந்து நீதிபதி போகாமல் தனியார் அமைப்பு நடத்துகிற நிகழ்ச்சியில் அந்த அட்டை சர்வே ஸ்டோனை வந்து காட்டி அங்கே இருக்கிறது சர்வேக்கள் இல்லையோன்னோ அப்படின்னு கேட்கறது வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த விஷயத்தில் அவ்வளோ வெறித்தனமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓகே, நான் நினைச்சதை சாதிப்பேன், யாரும் தடுத்துடக்கூடாது, இல்லைன்னா நான் இதுக்கான பரப்புரையை மேற்கொள்வேன். அவருக்கு ஒரு கருப்பு குப்பாயம் அணிந்த நீதிபதியாக இருக்கிற அந்த பதவிக்கும் காவி உடுத்திய மதவாதியாக இருப்பதற்கும் வித்தியாசமே இல்லாமல் இருக்கிறார். இதான் இங்க முக்கியம். ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ரெண்டா இருப்பது. இவர் ரெண்டா இருக்கிறார். அன்னியன் படம் அந்த கான்செப்ட் தான். அன்னியன் படம் இருக்கு. இன்னும் வந்து இது போன்ற ஒரு பிரபலமான காப்பியம்லாம் இருக்குது, இத்தாலிய மொழி காப்பியம்லாம் இருக்குது. அதுல வந்து ஒருத்தர் டாக்டர் ஃபாஸ்ட்னு ஒருத்தர் வருவார், அவர் ரெண்டாகவும் இருப்பார். அது மாதிரி இவர் ரெண்டாகவும் இருக்கிறார். ஆனா எப்பயுமே அவருடைய இந்த கருப்பு உடுத்திய அந்த கவுன், கருப்பு குப்பாயம் உடுத்திய நீதிபதிங்கிறது வேஷம், அதிகாரத்துக்கு பதவிக்கு அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறது தான். அவர் உள்ளந்தரங்கத்துல காரியகர்த்தா. அவர் வந்து சனாதனத்தையும் சனாதனிகளையும் குற்றவாளிகளான சனாதனிகளையும் காப்பாற்றுவதற்கு எப்பயுமே குறியா இருக்கிறார். ஒரு பார்ப்பனருடைய எச்சில் இலையில மற்றவர்கள் படுத்து உருண்டு புண்ணியம் தேடிக்கொள்ளுகிற கடமையை கூட அவர் மத கடமைன்னு கருதி, இந்த டிக்னிட்டின்னு சொல்றாங்கல்ல, ரைட் டு டிக்னிட்டி, அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படலை. அதையெல்லாம் வந்து உத்தரவு போடுறாருன்னா இவர் நீதிபதி, அவரு அரசியல் சட்டப்படியான நீதிபதி அவரு. அப்ப அவருடைய கவலை முழுக்க அதுலதான் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற இந்த நிகழ்ச்சியிலேயே அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னும் 4 ஆண்டு இருக்கு. சனாதனம் குறித்து சொல்ல வர்றாரு. அப்ப சொல்ல வர்றப்ப எதுல இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இளையராஜாவோட பேரனை வந்து இந்த மேடையில் இங்க பார்த்த இந்த நிகழ்ச்சியில அவர் வந்து அவருடைய தாத்தா பேரை வச்சுண்டு கர்வமா இருக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தர் காலிலையும் வந்து விழுந்து வணங்குறாரு. அதனால இவாளெல்லாம் பார்க்கும்போது மனசுல இருந்து சொல்றேன், 4.5 வருஷம் சர்வீஸ் இருக்குன்னு நம்புறேன், அதுக்குள்ள பதவி நீக்கம் செஞ்சிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4.5 வருஷமும் என்னோட எக்ஸலன்ஸை காட்டணும்னு நினைக்கிறேன். சனாதன தர்மத்தை மனதில் வச்சுக்கணும் அப்படின்ற அந்த உத்வேகம் இந்த இளையராஜா பேரன் வந்து காலில் விழுந்த அந்த நிகழ்விலிருந்து எனக்கு வந்து வருது. அதனால சனாதனத்தை மனசில் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிகழ்ச்சியை பாராட்டுகிறார். இந்த மொத்த கான்டெக்ஸ்டும் இப்படி வந்து அதை பிரசன்ட் பண்றாரு. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்ல. மதிப்புக்குரிய திரு ஜி.ஆர். சாமிநாதன் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற போது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விசுவாசமாக நடந்து கொள்வேன் என்று உறுதி ஏற்றாரா, அல்லது சனாதன தர்மத்தின்படி நீதிபதியாக இருப்பேன்னு சொன்னார்? சனாதன தர்மம் அவங்களை நீதிபதியாக்கிடுச்சு. சனாதன தர்மத்துல தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுதானா நீங்கள் நீதிபதியானீங்க? சனாதன தர்மத்திற்காகத்தான் நீங்க நீதிபதியாக இருப்பதாக அரசு சொல்கிறதா? எவ்வளவு அநியாயமா இருக்கு இதெல்லாம். அப்ப நீங்க அரசாங்க பணத்துல ஒரு சமயச்சார்பற்ற அரசிடம் சம்பளம் வாங்கி கொண்டு ஒரு சமயச்சார்பற்ற அரசமைப்பு சட்டத்தின் பெயரால் சத்திய பிரமாணம் செய்து கொண்டு நான் சனாதனத்தின் படி நீதிபதியா இருப்பேன், இன்னும் 4.5 வருஷம் நான் நீதிபதியா இருந்து சனாதனத்துக்காக பாடுபடுவேன்னு சொன்னா இது கயமை, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு இஸ்லாமியரும் நீதிபதியா இருக்கலாம். அந்த இஸ்லாமிய நீதிபதி நான் குரானை மனதில் வைத்துக் கொண்டு நீதிபதியாக இருப்பேன்,
குர்ஆன் வலுப்படுவதற்கு இந்த பதவியை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னாலோ, ஒரு கிறித்தவர் நான் பைபிளை மனதில் கொண்டு நீதிபதியாக பணியாற்றுவேன்னு சொன்னாலோ என்ன சொல்வார்கள் மற்றவர்கள்? இதே சாமிநாதன் என்ன சொல்வார்? அதை ஏற்றுக்கொள்வார்? அரசு ஏற்றுக்கொள்ளுமா? உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு சமயச்சார்பின்மை என்பதற்கு? ஒரு நீதிபதி தான் சார்ந்த மதத்தை மனதில் கொண்டு அந்த மதத்தினுடைய புனித நூலை மனதில் கொண்டுதான் அவர் நீதிபதியா இருப்பார்னா அப்ப சட்டம் எதற்கு? அரசமைப்பு சட்டம் எதற்கு? சமயச்சார்பின்மை எதற்கு? எல்லாத்துக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுதே. இதைத்தான் நாம் கேள்வியாக எழுப்ப வேண்டியிருக்கு. அப்ப இவருக்கு எதிராக போராடியவர்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றம் கருதுமானால் அதற்கு முன்னர் யார் மேல் நடவடிக்கை எடுக்கணும்? இந்த சனாதனத்தின் பேரால் சத்தியம் பண்ணி கொண்டிருக்கிற ஜி.ஆர். சாமிநாதன் மேல முதல் நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தணும். நீதிபதிகள் சனாதனத்தின் அடிப்படையில் செயல்படுவதா, அரசமைப்பு சட்டத்தின் பேரில் செயல்படுவதா, இதை தெளிவுபடுத்தணும். நான் என்ன சொல்றேன், ஜி.ஆர். சாமிநாதனுக்கு நெஞ்ச துணிவு இருக்குமானால் நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். கவாய் அவர் என்ன பண்ணாரு? பதவி பொறுப்பு ஏற்றார். அரசமைப்பு சட்டத்தின் பெயரால் தான் பதவி பொறுப்பு ஏற்றார். ஆனா பதவி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு ஜெய் பீம் என்று முழங்கினார். இவர் ஜெய் ஸ்ரீராம்னு எதுவும் பேசினாராங்க? பதவி பொறுப்பேற்கும் போது தினந்தோறும் நீதிமன்றத்தில் ஜெய் ஸ்ரீராம் பேசிட்டு இருக்காரு. இது என்னது? அப்ப இவருக்கு எதிராக மாண்பமை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. ஏன்னா இவர் மத கலவரங்களை தூண்டி விடுறாரு, மக்களிடையே மோதலை உண்டு பண்றாரு, நீதிபதி என்ற அந்த உயர்ந்த பீடத்தை ரொம்ப தாழ்த்திட்டாரு என்று கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. ஏன்னா இவர் நீக்கிறதுனா அதான வழி. அதை எவ்வளவு கேலி பண்றாரு இவரு. அது வரைக்கும் என்ன நீக்கிடாம இருந்தா சரின்னு. அப்போ உங்களுக்கு இந்த சட்ட நடைமுறைகள் எல்லாமே இவர் கேலிக்குரியது. ஏன்? பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு சிரித்தது கருடா சௌக்கியமா. நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பாதுகாப்போடு இருக்கிறீங்க, அவங்க தோல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் நீங்க என்ன பண்றீங்க? என்னடா பண்ணிடுவேன், இம்பீச் பண்ணிடுவியா, வேலையை விட்டு நீக்கிடுவா, நான் 4.5 வருஷம் இதுல தான் இருப்பேன் என்று சவால் விடுறாரு. அவரு சட்டத்துக்கு சவால் விடுறாரு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சவால் விடுறாரு, நியாயமா சட்டத்தின்படி இவரை எதிர்த்து வாதிடுகிறவர்களுக்கு சவால் விடுறாரு. இவருடைய சட்டவிரோதமான ஆணைகளுக்கு பணிய மறுக்கின்ற இந்த ஆலய நிர்வாகம், அறநிலையத்துறை, காவல்துறை, மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்கும் இவர் சவால் விடுறாரு. எனக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கான்னு தெரியுமாங்கிறார். அதான அதுக்கு பொருள். நீ நியாயமான ஆள்னா நீதிமன்ற நடைமுறை மூலம் தான் எதையுமே செய்யணும். நீ நீதிமன்றத்தில் உன் இருக்கையிலிருந்து இறங்கி வெளியில கார்ல ஏறிட்டீன்னா அதுக்கு பிறகு வழக்கை நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் எங்கேயும் பேசுவது, அதில் ஒரு சார்பை வளர்ப்பது, அதில் ஆள் சேர்ப்பது, இதற்கெல்லாம் உனக்கு உரிமையே கிடையாது. நீ ஏன் கும்பகோணத்திலையும் மயிலாடுதுறையிலையும் போய் உன் வழக்கை ஜாடையா பேசுற? யாருக்குமே தெரியாதா? நடந்துகிட்டு இருக்கிற வழக்கு, இன்னும் முடிவாகாத வழக்கு. நீ நினைச்சபடி அந்த கல்லுல இன்னும் தீபம் ஏற்றலை, ஏற்றுற வரைக்கும் அமைதியாகிறேன். அது ஏன் அப்படி பேசணும்? அப்ப தெளிவா சொல்றேங்க கரிகாலன், அவர் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக செயல்படுகிறார். ஏன்னா அவர் ஒரு காரியகர்த்தா. அந்த பிரச்சாரத்தை நீதிமன்ற பீடத்திலிருந்தும் செய்கிறாரு. நீதிமன்ற இருக்கையில் இல்லாத போது வேற இடத்துக்கு செய்கிறார். எங்க என்ன நடந்தாலும் இதையே பேசுறார். அது சர்வே ஸ்டோன் இல்லையோன்னு அப்படின்னு கேட்கறதும், நான் இந்த 4.5 வருஷத்துக்கு நான் இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் சனாதனத்தின் பக்கம் நிற்பேன். சனாதனத்தின் பக்கம் இருக்கிறதுக்கு நீ ஏன்பா கருப்பு சட்டை போடுற, ஏன் கருப்பு கோட்டு போடுற, ஏன் உனக்கு அரசமைப்பு சட்டத்தின் பேர்ல வழக்கு நடத்தணும், ஏன் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குற, சமயச்சார்பற்ற அரசுகிட்ட ஏன் சம்பளம் வாங்குற? ஒரு நீதிபதியோட பேரு காலேஜியத்திலேருந்து போகுது பரிந்துரை பண்ணி, அவர் கிறிஸ்துவ பேருங்கிறதுக்காக அவர் கொடுக்காமலே வச்சிருந்தாங்க. அதுக்காகவே பண்ணாங்க. நான் இன்னொன்று சொல்றேங்க, இப்ப நம்ம சில நீதிபதிகள் தீர்ப்பு எழுதும் போது
அவங்க மேற்கோள் காட்டலாம், எதுல இருந்து வேணாலும் காட்டலாம், குரான்ல இருந்து காட்டலாம், பைபிள்ல இருந்து காட்டலாம். வி.ஆர். கிருஷ்ணய்யர் இடஒதுக்கீடு பற்றி தீர்ப்பு எழுதுகிற போது விவேகானந்தர்கிட்டேருந்து எடுத்து கொடுப்பார். ஓகே, அடே பிராமணா, உனக்குத்தான் எல்லா திறமையும் பிறப்பிலேயே வருகிறது, கல்விக்காக நாம் ஏன் செலவிட வேண்டும் அப்படின்னு கொடுப்பார். எழிமீன் விழிமீன்லாம் கொடுப்பார். இதன் அடிப்படையில் தீர்ப்பு அமையாது. தீர்ப்பு என்பது அரசமைப்பு சட்டப்படி தான் அமையும். இன்னும் சொல்ல போனா ஒரு தீர்ப்புல கிருஷ்ணய்யர் எழுதுவாரு, இந்த உலகை அறிஞர்கள் பலவாறு விளக்கியுள்ளனர், ஆனால் இதை மாற்றுவதுதான் முக்கியம் அப்படின்னு மார்க்ஸ் சொன்னதையே மேற்கோளா கொடுப்பாரு. ஏன்னா மாற்றத்துக்கான ஒரு தத்துவத்தை வலியுறுத்துறதுக்கு. ஆனா தீர்ப்பு எழுதும் போது மார்க்ஸை மனதில் வைத்துக் கொண்டு இந்த தீர்ப்பு எழுதினேன், அல்லது விவேகானந்தரை மனதில் வைத்துக் கொண்டு எழுதினேன், அல்லது பெரியாரை மனதில் வைத்துக் கொண்டு எழுதினேன் எல்லாம் யாரும் எழுதுறதில்லை. அவங்க கான்ஸ்டியூஷன்ல என்ன பொசிஷனோ அதன் அடிப்படையில் எழுதுறாங்க. அதுக்கு தான் அவங்க அர்த்தம் விளக்கம் கொடுக்குறாங்க. நீ அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறது இல்லையே. ஜி.ஆர். சாமிநாதனுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது எந்த விதமான மரியாதையும் இல்லை. உங்களுக்கு சனாதனமா சட்டமானு வந்தா அவர் சனாதனத்தின் பக்கம் தான் நிற்பார். சனாதனம் பயின்றவன், அந்த ஆசாரங்களை கடைபிடிக்கிறவன் குற்றமே இழைக்க மாட்டான் என்று அவர் நம்புறார். அவன் குற்றவாளியா இருந்தாலும் அவனுக்கு விடுதலை வாங்கி தருவதை தன் கடமையா கருதுறார். இதெல்லாம் சான்றுகளோடு மெய்ப்பிக்கப்பட்ட செய்திகள். அதனால ஜி.ஆர். சாமிநாதன் உண்மையிலேயே பக்தராய் இருந்தால் அவருடைய அறக்கடமைகள் மத கடமைகளை நிறைவேற்ற விரும்பினால் பதவி விலகணும், விலகி போய் செய்யட்டும். உச்சநீதிமன்றம் கேட்கணும் அவரை, நீ ஏன் இந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிற, நீ விலகி போறதுனா தாராளமா விலகி போன்னு சொல்லி. என்ன அவங்களுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதிக்கு எதிராக, அவர் தீர்ப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களாம். அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு அந்த ஒரு மணின்னு ஒரு வழக்கறிஞர், அவர் பாஜக வழக்கறிஞர் அணியை சார்ந்தவர் ஜி.எஸ். மணின்றவர். அவர் உச்சநீதிமன்றத்துக்கு சமீபத்தில் போறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதிபதிகளை மிரட்டுகிறார்கள், இன்டிமிடேஷன் அண்ட் கம்யூனலைசேஷன் ஆஃப் ஜுடிஷியல் ஆர்டர்ஸ், அதை மையப்படுத்தி நீதிபதிகளை மிரட்டுகிறார்கள், வெறுப்பு பேச்சு பேசுகிறார்கள், சட்டவிரோதமாக போராடுகிறார்கள் அப்படின்னு தன்னோட மனுவில் குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனுவை முறையிடுறாரு. நீதிபதிகள் அரவிந்த் குமார், பி.பி. வராலே அந்த நீதிபதிகள் முன்னாடி விசாரணைக்கு வருது. அவங்க நம்முடைய தமிழ்நாட்டு தலைமைச் செயலாளர், இவங்க எல்லாருக்கும் டிஜிபி, இவங்க எல்லாருக்குமே இதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்கன்னு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதே ஜி.எஸ். மணி தான் சிபிஐ கேட்டு டிவிகேவுக்காக மனு போடுறவர், வழக்கு போட்டவர். ஆமாமா, நல்லா தெரியும். ஜி.எஸ். மணிக்கு சுவாமிநாதன் மீது மட்டும் நான் கவலைப்படல, தனிப்பட்ட ஒரு நீதிபதிக்காக கேட்கல, நீதித்துறையினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக, நீதிமன்றங்களின் மதிப்பை பாதுகாப்பதற்காக நான் வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்றார். அவர் போய் அப்படிதான் வாதிடுறார். ஆமா, நான் என்ன கேட்கிறேன், இதே டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கவாய் மீது செருப்பு வீசினான்ல ஒருத்தன், ஆமா, சனாதனத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மணி எங்க போனாரு? இந்த நீதிபதிகள் அரவிந்த் குமாரும் வராலியையும் எங்க போனாங்க? அப்ப ஏன் இந்த கோபம் வரல? இதே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு தந்தவர்கள், வாங்கப்பட்ட தீர்ப்பை தந்தவர்கள், அவர்களுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் இளைஞன் நான் அல்லாவின் பெயரால் உறுதியேற்கிறேன் என்று ஒரு செருப்பு எடுத்து வீசியிருந்தா இதே போல விட்டிருப்பாங்களே? ஏன் அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த நீதிமன்றத்தின் கண்ணியத்தை காப்பாத்துறவங்கெல்லாம் அவர் வழக்கு போட்டாருங்க. நீங்க என்ன சொல்லணும்? இதை போய் நீங்க மாநில அரசுக்கு சொல்லுங்க, அல்லது இதை மாநில அரசு நடவடிக்கை எடுக்கட்டும். நீங்க ஏன் நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுக்க பத்தி கேட்குறீங்க? இப்ப நீதிமன்றத்தை காப்பாற்றுவது பற்றி, நீதிபதிகளை காப்பாற்றுவது பற்றி மாநில அரசுக்கு அக்கறை கிடையாதா? இல்ல உயர் நீதிமன்றமே அதனுடைய நடவடிக்கை எடுத்துக்கொள்ளாதா? உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அறிக்கை கொடுத்து அறிக்கை கேட்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சுங்கிற? எதுவுமே நடக்கலையேங்க. நடந்து போச்சுன்னு எதோ வச்சு சொல்றீங்க? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, முழக்கம் போட்டாங்க, அவ்வளவுதானே. இது ஜனநாயகத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் இதுக்கு எதிராக போராடுவதே ஒரு ஜனநாயக விரோதம் அப்படின்ற கட்டத்துக்கு வந்துருச்சா நாடு? சட்டப்படி அப்படி இல்லை. மண்டல் தீர்ப்பெல்லாம் வர்ற காலத்துல அந்த தீர்ப்புக்கு அந்த மண்டல் ஆணையத்தினுடைய அறிக்கையை ஆதரித்து தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பை எதிர்த்து போராட்டங்கள் நடந்துச்சு. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்,
பாபர் மசூதி தொடர்பாக ஒரு அநியாயமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கினுச்சு. பாபர் மசூதியை இடித்தது குற்றம், கொடிய குற்றம். ஆனால் அந்த குற்றவாளிகள் யாரோ அவங்க சைடு தீர்ப்பளித்து அந்த இடத்துல நீங்க ராமர் கோயில் கட்டி கொடுக்க சொல்லி தீர்ப்பு கொடுக்கறாங்க. ஆமா, இதை எதிர்த்து போராடுறது தப்பாங்க. ஆண்டுதோறும் டிசம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாட்டிலையும் இந்தியா பூராவும் போராட்டம் நடக்குது. அந்த தீர்ப்பை எதிர்த்து, தீர்ப்பை கண்டிச்சு போராடுறாங்களா இல்லையா? இந்த உரிமை இருக்குதுங்க, மக்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அந்த கருத்துரிமை இருக்குது. ஏன் கூடாது? அதுவும் ஜி.ஆர். சாமிநாதனை போல வெளிப்படையான சனாதனமாக நெற்றியில் எழுதி ஒட்டி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் பணி செய்கிறவர்களுக்கு எதிராக ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன் தீர்ப்பை கண்டிக்க மாட்டாங்க? என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா அரசு, மாநில அரசே ஏன் இவர் இழுத்த எழுப்புக்கு போகல? பொது ஒழுங்குக்கு ஆபத்து, பொது ஒழுங்கு தான் முக்கியம். எந்த தீர்ப்பை விட, எந்த நீதிபதியினுடைய ஆணையை விட அதான முக்கியம். என்ன நடந்திருக்கும்? தமிழக அரசு இவர் சொல்றதை கேட்டு அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட 4 பேர் போய் அந்த மசூதியை கடந்து போய் அங்கே ஏற்ற சொல்லி அதுக்கு 4 இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அது ஒரு மோதலுக்கு வழிவகுத்திருந்தால் தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும்? இதுக்கு முந்தி மைக்கேல் பட்டியல் என்ன நடந்துச்சு? இதே போல வம்பு வளர்த்தாங்களே, கடைசியா உண்மை என்னாச்சு? இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். அதனால இந்த நீதிபதியினுடைய அந்த தீர்ப்பை கண்டித்து போராடுவதற்கு, அமைதியாக போராடுவதற்கு, அதை எதிர்த்து பேசுவதற்கு, விமர்சனம் செய்வதற்கு ஜி.ஆர். சாமிநாதன் போன்றவர்களுடைய நச்சு உள்ளத்தை வெளிப்படுத்துவதற்கு எல்லா உரிமையும் ஊடகங்களுக்கு உண்டு, எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு, பொதுமக்களுக்கும் உண்டு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதே இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட இன்னொரு வழக்கு, அதே டிசம்பர் 3ஆம் தேதி அங்கே, அதாவது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவு அன்றைக்கு தான் கார்த்திகை தீபம்னு நினைக்கிறேன், அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் சர்வே ஸ்டோனில் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை எடுத்துகிட்டு போய் அங்கே சங்கிகள், ராம ரவிக்குமார் தனியாக வர்றாரு, அவர் தலைமையில் தான் எல்லாரும் அங்கே கலவரம் பண்ணுறாங்க. அது வீடியோ காட்சிகளே தமிழ்நாடே பார்த்துச்சு, எல்லா சேனலும் லைவ் பண்ணாங்க. 2 போலீஸ் மண்டை உடைக்கப்பட்டார். இந்த காட்சிகள் எல்லாம் எல்லாருமே பார்த்தோம், எந்த அளவுக்கு அந்த பேரிகார்டை பிடிச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு போலீஸோட இவங்க மல்லு கட்டினாங்கன்னு. இப்போ அந்த வழக்கில் ஒரு 12 பேர் மீது, இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் மீது வழக்கு விஏஓ புகார் கொடுக்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி மதுரை உயர்நீதிமன்ற அந்த கிளையினுடைய இன்னொரு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்னிலையில் வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அதில் அவங்க அவர்கள் மீது, இந்த எஃப்ஐஆர் மீது மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க மேலே அவங்க மேலேயும் ஏற்கனவே இதே குற்றச்சாட்டு தான், வெறுப்பு பேச்சு பேசியவர் இவர் நீதிபதி ஆகலாமா அப்படின்னு. அது மாதிரி ஒரு கும்பல் அங்கே சேர்ந்துருக்குதுங்க. இவர் ஜி.ஆர். சாமிநாதன் மாதிரியே. அதாவது நமக்கு என்ன தெரியும்னா, இந்த நீதிபதிகளை நியமிக்கிற நடைமுறையில் பாஜக தலையிட்டு ஒரு சிலரை பரிந்துரை பண்ணினாலும் அவங்களை எடுத்துக்கிறது இல்லை, ஒரு சிலரை திணிப்பது, ஒரு சில பரிந்துரைகளை மறுக்க முடியலன்னா காலம் கடத்துவது, இதுக்கெல்லாம் அடுக்கடுக்கான சான்றுகள் உண்டு. நாம் ஏற்கனவே இதை பற்றி ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறோம். உச்ச நீதித்துறை மீது பாஜகவினுடைய தாக்குதல் என்று ஒரு புத்தகத்தையே நம்ம தமிழக பொது மேடை சார்பில் வெளியிட்டிருக்கிறோம். சொன்னோம்னா நிறைய வரும் அந்த மாதிரி. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்துத்துவ அரசாக இந்த அரசை முழுமையாக மாற்றி அமைக்கணும். இந்திய தேசத்தை இந்து தேசமாக மாற்றணும், இந்து ராஷ்டிரமாக மாற்றணும். இந்த இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்குத்தான் அவங்க மோடிக்கு ஒரு கட்டளை கேட்டாங்க, 400 இடத்துல வெற்றி பெற செய்யுங்கள்னு கேட்டாங்க. அதுவும் இந்த ராமர் கோயில் கட்டினதெல்லாம் காட்டி கேட்டாங்க. ஆனா மக்கள் அந்த கட்டளையை கொடுக்கல, அவங்கள சிறுபான்மை ஆக்கிட்டாங்க. வேற 2 கட்சிகள் ஆதரவோடு தான் ஆட்சிக்கு வர முடியும். சரி, நமக்கு போதிய ஆதரவு கிடைக்கல, நம்மால இந்து தேசம்லாம் இப்ப அறிவிக்க முடியாது, RSS நூற்றாண்டு அண்டில் இதை அறிவிக்கணும்னு நினைச்சாங்க. அதனால அறிவிக்கப்படாத இந்து தேசமாக செயல்பட தொடங்கிட்டாங்க. இந்த அறிவிக்கப்படாத இந்து தேசத்தினுடைய சில கூறுகள் என்னன்னா, அரசமைப்பு சட்டப்படியான நிறுவனங்களை எல்லாம் இந்து தேசத்துக்குரிய நிறுவனங்களாக மாற்றுவது. அது சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இந்த ஒவ்வொரு துறையிலும் இவங்க விருப்பம் போல ஆட்களை கொண்டு வர்றது, தேர்தல் ஆணையத்தை மாத்துறது, ஓட்டுரிமையை பறிக்கிறது, எஸ்ஐஆர்னு சொல்றது, இப்படி ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த இந்துத்துவ மயம்,
இதை கொண்டு வர்றாங்க. அதனுடைய ஒரு கூறு தான் இந்த நீதிபதிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அடுத்து ஒரு பட்டியல் வருது. பட்டியல்ல பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் காரங்க வரப்போறாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க ஒருத்தர். அப்ப நீதித்துறை என்பது காவிமயமாக மாற்றப்பட்டு விடும். அந்த வழியில வந்திருக்கிறவங்க தான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நீதிபதி. அவங்க வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இது நம்ம ஏற்கனவே டெல்லியில இந்த டெல்லி கலவர வழக்கில் மற்றது நடந்துச்சு பாருங்க. சிஐஏ போராட்டத்தின் போது அப்ப என்ன பண்ணாரு ஒரு நீதிபதி, டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி முரளிதரன், ஏன் இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டார். பாஜக பிரமுகர்கள், அதுல ஒருத்தர் மத்திய மந்திரி அனுராக் தாக்கூர், இன்னொருத்தர் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டார். இல்ல அவங்க எதுவும் அப்படி பேசலையே அப்படின்னு காவல்துறை பதில் கொடுத்துச்சு. இந்திய அரசினுடைய உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை. இந்த நீதிபதி என்ன செஞ்சார் தெரியுங்களா? திறந்த நீதிமன்றத்தில் இந்த வீடியோக்களை போட்டு காட்டினார். இதை கேளுங்க, என்ன பேசியிருக்காங்க பாருங்கன்னு சொன்ன. நாளைக்கு இதுக்கு பதிலோட வாங்கன்னார். மறுநாள் அவர் அங்க இல்ல, அந்த நீதிமன்றத்திலே இல்லை. அவரை உடனே தூக்கி அடிச்சுட்டாங்க, வேற நீதிமன்றத்துக்கு போயிட்டார். இதாங்க நடக்குது. மணிப்பூர் கலவரத்துக்கே யார் காரணமா இருந்தா? நீதிபதிகள் மூலமா வாங்கின தீர்ப்பு தானே காரணமா இருந்துச்சு. ஆகவே இந்த மொத்தமா இந்தியா முழுவதையும் இந்து தேசமாக்குகிற முயற்சியில் இந்த நீதிமன்றங்களை ஊடுருவது, அவற்றுக்குள் அரசு சாட்களை நுழைப்பது, அதையெல்லாம் சட்டப்படியான பூச்சுக்களோடு செய்வது, அதனுடைய சான்றுகள் தான், அதனுடைய சில வெளிப்பாடுகள் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன வழக்குகள் எல்லாமே. திருப்பரங்குன்றம் அதுல ஒரு பகுதி, மைக்கேல்பட்டி அதுல ஒரு பகுதி. கடந்த காலத்துல மண்டக்காட்டில் தான் முயற்சி நடந்துச்சு. இந்த செய்ய முற்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த வழக்கை நிறுத்தி வைக்கிறது, அவங்கள பாதுகாக்கிறது. ஏங்க இதே ஜிஆர் சாமிநாதன் இந்த மதுரையில ஒருத்தர் யூடியூபர் ஒருத்தர் மாரிதாஸ் ஏதோ உளறிக்கிட்டு இருப்பாரு. பேர் என்னங்க? மாரிதாஸ். இந்த மாரிதாஸை பத்தி என்னமாங்க சொன்னார் அவரு. அவரை உடனே வெளியில அனுப்பி, அவர் லட்சக்கணக்கானவங்க அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, என்னென்ன பண்ணாரு அவரு. அதனால இவங்க அவங்களெல்லாம் பாதுகாக்கிறாங்க மொத்தமா. நீங்க சொல்ற வழக்கு அதனுடைய ஒரு சான்று தான். அதே போல இன்னொரு வழக்கு, நீதிபதி ஸ்ரீமதி, அவங்களும் மதுரை கிளையினுடைய இன்னொரு நீதிபதி, அவங்க முன்னிலையில் ஒரு வழக்கு வருது. அதாவது மார்த்தாண்டம் பக்கத்தில் பைங்குளம் அப்படின்ற பகுதியை சார்ந்த ஒரு நபர் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை ஒற்றி அது சட்டப்படி எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு காவல்துறையே தன்னோட மனுவில் சொல்லிருக்கிறாங்க. அப்போ ஒரு பதிவிடுகிறார். அதற்கு அங்க நகைக்கடை வச்சிருக்கிற ஒரு நகைக்கடையினுடைய ஓனர் சுரேஷ்குமார், ஆமா, பாஜகவை சார்ந்த சுரேஷ்குமார் அவருடைய 16 வயது மகளினுடைய புகைப்படத்தை எடுத்து போட்டு கால் கேர்ள் அப்படின்னு சொல்லி அவங்கள மிக மோசமாக சித்தரித்து ஒரு பதிவை போடுறாரு. அவருக்கு அவர் இவ்வளவு நாள் 3ஆம் தேதியிலிருந்து ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அவருக்கு அதாவது பேசிய வார்த்தைகள்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு போக்சோ வழக்கில் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டவரை இப்படி விட்டுருக்குறாங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? பாஜக பிரமுகர் சுரேஷ்குமார் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு 16 வயது பெண்ணினுடைய படம், அதை முகநூல்ல இருந்து திருடி ஆபாசமாக அது கீழே கருத்து எழுதுறார். அதாவது அந்த பெண்ணுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஆனால் பழிவாங்குவதற்காக வேண்டி அவர் இந்த வேலையை செய்யறார். எவ்வளவு இழிவான கேவலமான செயல் இது. ஸ்ரீமதிங்கிறது ஒரு பெண்ணோட பேர் தானே. ஆமா, ஒரு அம்மா, ஒரு பெண்ணுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? போக்சோ வழக்குங்க, சாதாரண வழக்கு இல்லை. போக்சோலாம் பிணையில் போறதே கடினம். இவர் மேல பிரைமா ஃபேசி தெளிவா இருக்கு. ஏன்னா முகநூல்ல ஆபாசமா எழுதியிருக்கிறாரு. இந்த விவகாரத்துக்கு தொடர்பில்லாத ஒரு பெண், 16 வயசு பெண்ணை, எவ்வளவு கடுமையான கோபம் வந்திருக்கணும். எதுக்கு இப்ப ஜாமீன்ல விடணுங்கிற அவசரம்? அப்ப அப்படியே காலப்போக்கில் இதெல்லாமே செய்யலாம். அதாவது அவங்க இந்த பில்கிஸ் பானுவுக்கு எப்படி வெளியே விட்ட நீதிபதியை கொண்டு வச்சாங்களோ அந்த மாதிரி பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள்லாம் வெளியே அனுப்பின நீதிபதி தானே இப்ப கரூருக்கே மேற்பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இவங்க அதெல்லாம் ஒரு இதை உருவாக்கிட்டாங்க, அந்த செட்டை உருவாக்கிட்டாங்க. இதுல ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன் கரிகாலன். என்னன்னா, சனாதனத்தை போற்றி இந்த இந்து சேவை தான் இந்திய சேவைன்னு சொல்லிக்கிட்டு இந்த நீதிபதிகள் மட்டும் இல்ல, நமக்கு ஒரு நல்ல உதாரணமா அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் இருக்கிறார்.
ஆமா ஆமா, அவர் சொல்றாரு ஐயப்ப சேவைதான் ராஷ்டிர சேவை, ஐயப்பா சேவா இஸ் நேஷனல். இது பற்றி சந்தேகமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் பாரதம் என்ற இந்த ராஷ்டிரம் நமது ரிஷிகளாலும் முனிவர்களாலும் படைக்கப்பட்டதாகும். அவர்கள் நம் வேதங்களில் சொன்ன உண்மைகள் தான் சனாதன தர்மமாக மாறின. இந்த சனாதன தர்மம் தான் இந்த பாரதத்தை உருவாக்கியது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது அரசமைப்பு சட்ட கொள்கை என்பதை அவர் மறுத்துவிட்டு, இல்லை, அரசமைப்பு சட்டத்தில் இந்தியாவின் ஆன்மா இல்லை, அரசமைப்பு சட்டம் இந்தியாவை நிர்வாகம் செய்வதற்குத்தான். பாரத் என்பது இந்த சட்டம் எழுதப்படுவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பே பிறந்து விட்டது. உலகத்தின் நன்மைக்கு, மனித குலத்தின் நன்மைக்கு சனாதன தர்மம் வென்றாக வேண்டும். யார் சொல்றது? ஆர்.என். ரவி. இதையே தான் ஜி.ஆர். சாமிநாதன் கோர்ட்ல உட்கார்ந்து சொல்றாரு. இவர் மக்கள் பவன்ல, லோக் பவன்ல உட்கார்ந்து இவர் சொல்றாரு. இந்த இப்படி எல்லா இடத்துலையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்ப உச்சநீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்புகளுக்கு என்ன அர்த்தம்? நீதிபதி ஸ்ரீமதி அந்த தீர்ப்புல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க, திஸ் கோர்ட் இஸ் ஷாக்டு டு see the language posted by the petitioner, not only the petitioner but in the social media the language used by the people is atrocious, filthy. Normally nobody would dare to speak such words. With pain, court is recording the means of social media. However, considering the period of incarceration suffered by the petitioner, this court, this court is inclined to grant bailன்றாங்களே. இவ்வளவு வலிக்குது, வருத்தமா இருக்குது, அட்ராசியஸ், ஃபில்தி. இல்ல, இதுல ஒரு தந்திரம் அந்த அம்மா கையாளுறாங்க. என்னன்னா, சோசியல் மீடியாவில் நிறைய லாங்குவேஜ் வருது, தலைவர்களை எல்லாம் வாடா போடான்னு எழுதுறாங்க. ஓகே, எல்லாம் உண்மை, நான் அதெல்லாம் மறுக்கல. எல்லாரும் எழுதல, ஒரு சிலர் எழுதுறாங்க. அதை வைத்துக்கொண்டு சுரேஷ்குமார் எழுதியிருக்கிறதையும் அதையும் ஒன்னாக்குறாங்க. ஓகே, சமப்படுத்துறது, ரெண்டையும் சமப்படுத்துகிறது. சுரேஷ்குமாருடைய குற்றத்தை தனித்து காட்டுகிற ஒரு முயற்சி இது. பொதுவாகவே சோசியல் மீடியாவில் இப்படிதான் எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. அது அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. எங்களுக்கு எது அதிர்ச்சியா இருக்குன்னா, மெத்த படித்த ஒரு நீதிபதி, அரசமைப்பு சட்டத்தின் பெயரால் உறுதி எடுத்துக்கொண்ட ஒரு நீதிபதி, சனாதனத்தை கொண்டு நான் செய்வேன், சனாதனம் தான் எனக்கு அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க, அது நமக்கு அதிர்ச்சி அளிக்குது. நீதிபதிக்கு எப்படியோ இல்லை. இதே நீதிபதி ஸ்ரீமதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்ற விவகாரத்தில் பாஜகவோட ஐடி விங் தலைவர் அமித் மாலவியா வந்து இன அழிப்புக்கு, ஜெனோசைடுக்கு இவர் வந்து அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. அவரும் எஃப்ஐஆரை ரத்து பண்ண கோரி இதே நீதிபதி ஸ்ரீமதி கிட்ட போகிறாங்க. இப்போ அதில் அவங்க வந்து ஆமாம் இன அழிப்பு தான், அவர் போட்டது சரிதான் அப்படின்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களே. பாஜகவோட ஐடி விங் தலைவர் பேசுனதுக்கு இவங்க கொடுக்குறாங்களே. இல்லை, இவங்கெல்லாம் வந்து உலகம் தெரியுமா இவங்களுக்கு? செய்தித்தாள்கள் படிக்கிறாங்களா? விவாதங்களை எல்லாம் கவனிக்கிறாங்களா? இதே இந்து சனாதனிகள் தர்ம சம்சத் என்று ஒரு கூட்டம் கூட்டி என்ன செஞ்சாங்க? உத்தரகாண்ட்ல, அதான் உத்தரகாண்ட்ல இவங்க எல்லாம் ஒரு கூட்டம் கூட்டி, நாடு இஸ்லாமிய தேசம் ஆயிடுச்சு, இதை இந்து தேசமா மீண்டும் மீட்டெடுக்கணும், மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களை இனக்கொலை செய்ய வேண்டும் பேசினாங்களா இல்லையா? இஸ்லாமியர்களை இனக்கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒப்புக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி யாரையும் நடவடிக்கை இல்லை, யாரும் அதுக்காக சிறையில் இல்லை. என்ன நடக்குது அப்படின்னா? சனாதனத்தை ஏற்று பேசினா இனக்கொலையா? எவ்வளவு அபத்தமா இருக்குது. இவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1925 மனுஸ்மிருதியை எரிக்கும் போது சும்மா ஒரு பேப்பர் அப்படி எரிக்கல. அவர் ஒரு குழி தோண்டி, ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு எப்படி குழி தோண்டுவார்களோ அப்படி குழி தோண்டி சந்தனக்கட்டைகளை அடுக்கி அந்த சந்தனக்கட்டையில தீ மூட்டி அவருடைய ஒரு பார்ப்பன நண்பர் சகசர புத்தான்னு சொல்லி அவர் கையில் இதை கொடுத்து அதை எரிக்க சொன்னார். தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ மனுஸ்மிருதி புதைக்கப்பட்டுடுச்சு. இதுதான் இவங்க இனக்கொலைங்கிறாங்களா?
சனாதன தர்மத்தினுடைய அடையாளமாக இருக்கிற ஒரு ஆவணம் மனுஸ்மிருதி. பிறப்பால் மனிதனை வேறுபடுத்துவது, பிறப்பால் தொழிலை தீர்மானிப்பது, சாகுமறை பிறப்பு தொழிலைத்தான் செய்யணும்னு சொல்வது. இதான் அரசமைப்பு சட்டமா? அரசமைப்பு சட்டம் மனுஸ்மிருதியை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டது, ஆழ குழி தோண்டி சிதையிலிட்டு எரித்து விட்டது. முடிஞ்சு போச்சு. இதான் அம்பேத்கருடைய பார்வை, இதான் சட்ட பார்வை. அரசமைப்பு சட்டத்துல நமக்கு குறைகள் இருக்கு, நம்ம விமர்சனங்கள் பண்ணலாம், திருத்தம் கோரலாம். நீங்க 100க்கு மேற்பட்ட முறைகள் திருத்தி இருக்கிறீங்களே, இந்த நீதிபதிகளும் ஆலோசனை சொல்லலாம், இந்த சட்டத்தை இப்படிலாம் திருத்துங்கன்னு. ஆனா இந்த சட்டத்தை அப்படியே ஒதுக்கிட்டு சனாதனம் தான் எங்களை வழிகாட்டும், சனாதனத்தின் ஒளியில் நான் தீர்ப்பு எழுதுவேன்னு சொன்னா அவர் இந்த நீதிபதி பொறுப்பில் இருக்க லாயக்கில்லை. நாடாளுமன்றம் அவரை நீக்காது என்று சொன்னால், முரட்டு பெரும்பான்மையை கொண்டு அவரை பாதுகாக்கும் என்று சொன்னால், மக்கள் தெருவில் இறங்கி போராடி இந்த நீதிபதிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இப்ப ஒரு புறம் இப்படியான தீர்ப்புகள் இது எல்லாமே ஒண்ணுக்கு தொடர்புடையதா இருக்குது. அதாவது தீபத்தூண்ல போய் தீபம் ஏத்துங்க அப்படின்னு ஒரு உத்தரவு, அங்க போலீஸை மண்டையை உடைச்சு கலவரம் பண்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு இன்னொரு உத்தரவு. ஆபாசமா, அதாவது அதுல நியாயம் என்னவோ அல்லது ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு போக்சோ வழக்காச்சு, அதை விட என்ன இருக்கு? போக்சோல வழக்கு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இது முழுக்கவே இந்த தேர்தலை இப்படி வச்சுதான் டீல் பண்ண போறோம். தமிழ்நாட ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்து ராஷ்டிரமா இது மாறிடுச்சு, இல்ல மாத்துறதுக்கான முயற்சி அப்படின்றத ஒரு நீதிமன்றத்திலிருந்து தமிழ்நாட்டை ஆண்டு விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல நான் ஒரு திருத்தம் சொல்றேன். தேர்தல் என்பது ஒரு உடனடி நோக்கு தான், ஆனா தேர்தலுக்காகத்தான் நினைக்காதீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இந்த நேரத்தில் உங்க வழியா இதை பதிவு பண்றேன். இப்போ வரப்போகிற தேர்தலை ஒரு மாநில அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல், இந்த கட்சியோ அந்த கட்சியோ ஆட்சிக்கு வருவதற்கான தேர்தல், இந்த தலைவரோ அந்த தலைவரோ முதலமைச்சராவதற்கான தேர்தல் என்று மக்கள் பார்ப்பார்களானால், குடியாட்சி ஆற்றல்கள் ஜனநாயக சக்திகள் பார்க்குமானால் நம்ம முடிவு சரியாக அமையாது. மக்கள்கிட்ட நம்ம உண்மையை சொன்னதாகாது. இந்த தேர்தல் உண்மையில என்னன்னா, அனைத்து அதிகாரம் படைத்த இந்திய அரசில் மோடி தன்னுடைய அதிகாரத்தை மேலும் வலுப்படுத்தி கொள்ளுவதற்கு, மேலும் விரிவாக்கி கொள்ளுவதற்கு இன்னொரு படிக்கட்டு, அவ்வளவுதான். பீகார் ஒரு படிக்கட்டு, மேற்கு வங்கம் ஒரு படிக்கட்டு, ஹரியானா ஒரு படிக்கட்டு, மகாராஷ்டிரா ஒரு படிக்கட்டு, இப்ப தமிழ்நாடு ஒரு படிக்கட்டு. தமிழ்நாடு ரொம்ப குறியா ஏன் இருக்குன்னா, தமிழ்நாடு தான் சென்ற முறை 100 விழுக்காடு பாஜகவுக்கு இடம் கொடுக்காத ஒரு மாநிலம். இப்ப இவங்கள ஒரு சிலதை கையில பிடிச்சிட்டாங்க, கையாட்களை பிடிச்சிட்டாங்க. கையில மற்ற புதிய கருவிகளோடு அது வருது, 1-2 கருவிகளோடு இல்லை. தேர்தல் மோசடி, வாக்கு மோசடி, எக்கச்சக்கமான எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலம் திரட்டி இருக்கிற பல கோடி ரூபாய்கள், அத்தோட இந்த நீதிமன்ற தீர்ப்புகள். இந்த பாருங்க, தீபத்தூணே நமக்கு வருது பாருங்க. தீபத்தூணுங்கிறதுக்கு எந்த சான்றுமே இல்லை. அவன் சொல்லி பழக்கப்படுத்திட்டான். தீபத்தூணே இல்லையே. முதல்ல தீபத்தூண் வேற ஒண்ணு இருக்குது, அதுதான் ஏத்திட்டு இருக்கிறாங்க. இந்த உளவியல் தாக்குதல் இருக்கு பாருங்க, இது ஒரு பாசிச மோடி ஆட்சி உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி கொள்வதற்கான இன்னொரு தேர்தல் இது, அவ்வளவுதான். இத்தேர்தலில் என்ன முடிவு வந்தாலும் அவங்க முயற்சி தொடரும், நம்ம முயற்சியும் தொடரணும். அதுதான் சீமான் அவரும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற கட்சிகளை போலவே அதிமுக பாஜகவை போலவே அவரும் அங்க தீபம் ஏத்துனா என்ன பிரச்சனை, திமுக தான் இதுல பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், அது தெரியுமில்ல உங்களுக்கு. ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னா கொலம்பியா ரெக்கார்டு விளம்பரம் பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்ல தோழர், சொல்லுங்க. ஒரு இந்த அப்பெல்லாம் இந்த கிராமபோன் ரெக்கார்டு ஒன்று இருக்கும், அது சுற்றி சுற்றி பாட்டு கேட்கும். அது மாதிரி ஒரு கொலம்பியா ரெக்கார்டு கம்பெனி ஒன்று இருந்துச்சு. அந்த ரெக்கார்டு பாட்டை கேட்டுக்கிட்டு ஒரு விலங்கு, வேறு பிராணி உட்கார்ந்துருக்கும். அதுக்கு ஏன்னா அந்த நாலுகால் விலங்கு அதோட எஜமானர் பாடுற பாட்டை கேக்குதான்.
Okay. அதான் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு பேரு. ஓகே ஓகே. அப்ப சீமானுடைய குரல் என்பது ஹிஸ் மாஸ்டர் அமித்ஷாவின் குரல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே தோழர். அது கொஞ்சம் சுருதி மாறி இருக்கும். அவர் இந்தியில சொல்லுவாரு, இவரு தமிழ்ல சொல்லுவாரு. முழுக்க முழுக்க அவங்க நோக்கங்களுக்கு அவர் சேவை செய்து கொண்டார். இப்போ இன்னொரு புறம் இந்தியாவே பார்த்த ஒரு சம்பவம் என்னன்னா, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் சர்மா அவர் வீட்டில் ஒரு தீ விபத்து ஏற்படுது. கட்டுக்கட்டாக வந்து அந்த சுவருக்குள்ளே இருந்த பணம் எல்லாம் கொட்டி கிடந்ததை எல்லாருமே வந்து பார்த்தாங்க. இப்போ அதில் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சபாநாயகரால் அமைக்கப்பட்ட குழு இந்த விவகாரம் குறித்து விசாரித்து கொண்டு இருக்கிறது. விசாரணை குழுவின் அறிக்கைக்காக காத்திருக்கிறோம், என்னால் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷாவும் மோடியும் மோடி இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து நீதிபதிகளையே எங்கே இழிவுபடுத்துகிறாங்கன்றாரு. அமித்ஷாவும் அதையே வந்து சொல்கிறாரு, பதவி நீக்க கோருகிறார்கள் அப்படின்றாரு. இப்போ ஊழல் ஒழிப்புன்றாங்க, இப்படி கண் முன்னாடி இப்படி நடக்குது, எந்த நடவடிக்கையுமே இல்லையே. அவரை ஹைதராபாத் கோர்ட்டுக்கு மட்டும்தான் மாற்றிருக்காங்களே. இல்லைங்க, எதுவுமே நடக்காது. ஏன்னா எல்லாத்துலேயும் இவங்களுக்கு வந்து உடந்தையா இருக்கிறாங்க, பங்கா இருக்கிறாங்க. எப்பயுமே ஊழல் செய்யும் நீதிபதிகள் தான் அரசியல் தலைமைக்கு உடந்தையா இருப்பாங்க. நீங்க ஒரு நேரத்தில் வந்து இந்த பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கிய 5 நீதிபதிகள் ஒவ்வொருவருக்கும் அதனால் கிடைத்த பலன்கள் என்ன என்பதை நம்ம ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கிறோம். இவங்க என்ன இந்த பலனை பெற்றார்கள், அடுத்து இவங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும். அதனால வந்து இவங்களை கையில வச்சுக்கவும் இவங்களை வைத்துக்கொண்டு காரியம் சாதிப்பதற்கும் தான் விரும்புவாங்க. அந்த நீதிபதிக்கு எதிராக இருக்கிற இந்த குற்றச்சாட்டு, இந்த வழக்கு, ஆட்சியாளர்கள் சொல்வதையெல்லாம் அவர் கேட்பார் என்பதற்கான உத்தரவாதம், அவ்வளவுதான். ஓகே, அதான் காரணம். அதுக்கு தான் பண்றாங்க. நீங்க நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளணும், இந்த சிபிஐயினுடைய தலைமை அதிகாரியை நியமிக்கணும்னா அந்த அதிகாரத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. சிபிஐல ஒரு 2 அதிகாரி தலைமை பதவிக்கு போட்டி போடுறாங்க. ஒருவர் மீது ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. யார் ஊழலுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவங்கள ஒருத்தர் தலைமை அதிகாரியா நியமிக்கிறாரு இந்திய பிரதமர். அவருக்கு பதவி நீடிப்பு கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாட்டின் பிரதமருக்கு இருக்கு. மோடி பார்த்தா அவருக்கு பதவி நீடிப்பு கொடுக்கலாம். எப்படிங்க அவரு இவங்களுக்கு மாறான ஒரு தீர்ப்பு எழுதுவார், மாறான புலன் விசாரணை எப்படிங்க நடத்துவாரு? எல்லா துறையிலையும் அப்படிதான். செபி வழக்கு என்னங்க ஆச்சு? பெரிய பெரிய ஊழல் செய்திகள் வந்துச்சு இல்ல, என்ன ஆச்சு? யார் ஜெயிலில் இருக்கிறா? ஒண்ணுமே இல்லையே. இந்த மாதிரி நிறைய நம்ம நீண்ட பட்டியல் கொடுத்துக்கிட்டே போகலாம். நான் இன்னைக்கு இந்த நீதிமன்றத்தில் என்ன பண்றாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கட்டம் வந்ததற்கு பிறகு நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. விசாரித்து அவங்க அறிக்கை இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அங்க மெகாசூஸ்னு ஒரு வழக்கு வந்துச்சு, உச்ச நீதிமன்றத்துக்கு போனிச்சு. என்னாச்சு? அது நாங்க விசாரிக்கிறோம், முட்டுக்கட்டை போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல விசாரிக்க மாட்டாங்க, நிறுத்தி வச்சிருவாங்க. விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, யாருக்கோ சம்பளம் போய்கிட்டே இருக்கும். அதனால நீங்க இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட விழிப்பூட்டி மக்கள் விழிப்போடு இருந்து போராடணும். நீங்க சொல்றீங்க இந்த ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே போராடினார்ல, அவருடைய கோரிக்கை என்ன? லோக் ஆயுக்தா, லோக்பால் அமைக்கணும். லோக்பால் அமைக்க வேண்டியது யாரு? பிரதமர் தலைமையிலான ஒரு குழு. இந்த 5 வருஷத்துல அந்த லோக்பால் கூட்டத்தை ஒரே ஒரு முறைதான் மோடி கூட்டி இருக்கிறார், எந்த முடிவும் இல்லை, அவ்வளவுதான். ஏன்? லோக்பால்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா குறைஞ்சது மக்கள் போய் புகார் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் வழியே இல்லை உங்களுக்கு. இப்போ நீதிமன்றம் இப்படி தொடர்ச்சியாக தீர்ப்புகள், இப்போ மதுரை உயர் நீதிமன்றத்தில் இப்போ இருக்கிற நீதிபதிகள் தொடர்ச்சியாக அப்படி உத்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அடுத்து ஒரு 25 பேரில் 15-14 பேர் வந்து கொலிஜியத்தால் பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரர்கள். ஆமாமா, நிரப்ப போறாங்க நீதிமன்ற இருக்கைகளை எல்லாம், அவங்க நிரப்ப போறாங்க. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு வந்து ஒரு புறம் இருக்குது, இன்னொரு புறம் இப்படி உத்தரவுகள் வரும் பொழுது இதை இப்ப ஆளுநர் சொன்னாரு, அது பேச்சோட முடிஞ்சிருது. ஆனா இது வந்து எல்லாமே உத்தரவுகளா வருது. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? மக்கள் என்ன செய்யணும், கட்சிகள் என்ன செய்யணும்? இல்லை, இதுக்கு வந்து மக்கள் எழுச்சி தான். அந்த ஜெயபிரகாஷ் நாராயணுடைய
இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். 75ல் பீகாரில் அப்துல் கஃபூர் ஆட்சி நடத்தினார். பயங்கர ஊழல் ஆட்சி. எல்லா போராட்டங்களும் ஒடுக்கப்படும், எதுக்குமே அனுமதிகளை நசுக்கிடுவார். ஜெயபிரகாஷ் நாராயணன் பார்த்தார், முழு புரட்சின்னு அறிவிச்சார். டோட்டல் ரெவல்யூஷன், அந்த வார்த்தை வந்து ஜெயபிரகாஷ் பயன்படுத்தின வார்த்தை. டோட்டல் ரெவல்யூஷன். அந்த டோட்டல் ரெவல்யூஷன் மூலமாகத்தான் அதை மக்கள் திரட்டப்பட்டு அந்த சந்திச்சாங்க. குஜராத்தில் அப்படிதான், சிமன்பாய் பட்டேலுக்கு எதிராக நவநிர்மாண் சமிதி அப்படிதான் போராடிச்சு. நாடு முழுவதும் போராட்ட களங்களாக மாறணும். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அடுத்த தேர்தல் வரைக்கும்லாம் காத்திருக்க கூடாது. தேர்தல் வரட்டும், பார்த்துக்கலாம். அவன் தேர்தலே நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்தி உங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கவே மாட்டான். அதனால நீங்க என்ன பண்ணணும், கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பிலும் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு, ஆட்சின தில்லியில் இருக்கிற இந்த அரசை மாற்றுவதற்கு, மோடி கும்பலுடைய ஆட்சியை மாற்றுவதற்கு பாடுபடணும். அதை சரி செய்தால்தான் நீங்க இதெல்லாம் சரி செய்ய முடியும். இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை விரிவாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். மிக்க நன்றி.